பங்காளியே ஒரு முரட்டு படம். இது என்ன ஜானர்னா சொல்ல மாட்டேன். இந்த படத்தை நீங்க நேர்ல பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த படத்துல என்னடா கதைன்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்ம சூர்யா ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன். அவங்களுக்கு அம்மாவா ராதிகா இருக்காங்க. ராதிகாக்கு ஒரே ஒரு ஆசை தான், தான் பையன் கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியோட ஜாலியா வாழணும் அப்படின்னு. ஆனா சூர்யா கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறாரு. ஏன்னா அவருக்கு வந்து சைல்டுஹுட்ல ஒரு டிராமா, அதனால கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறாரு. இதற்கு இடையில அம்மாவோட ஆசைக்காக இவர் போய் சரகசி மூலமா ஒரு குழந்தைய பெற்று குழந்தைய மட்டும் கொண்டு வந்துடுறாரு. அப்படி அந்த குழந்தை வளருது. வளரும் போது பாத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு ஒரு சின்ன நோய் ஒண்ணு இருக்கு. அந்த நோயை குணப்படுத்தணும் அப்படின்னா அந்த குழந்தையோட பயாலாஜிக்கல் மதர், பெற்றெடுத்த தாய் வேணுங்கிறாங்க. இதனால அந்த தாய் யாருன்னு கண்டுபிடிச்சு கூட்டு வராரு. யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம மமிதா பைஜு. அவங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபேமிலிக்குள்ள நடக்கிற குட்டிகளாட்டங்கள், ஜாலியான விஷயங்கள், காதல்கள், மோதல்கள் எல்லாமே கலந்ததுதான் இந்த படத்தோட ஒன்லைன். இந்த படத்தோட பிளஸ்ன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த படத்துல எல்லாமே பிளஸ் தான். எதையுமே நான் குறை சொல்ல விரும்பல. இந்த படத்துல ஸ்கிரீன் பிளே இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா இருக்கு. ஸ்கிரீன் பிளே அதை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு எந்த சீனுமே போர் அடிக்காது. எல்லாமே சூப்பரா இருக்கும். காமெடி வேணுமா காமெடி இருக்கு, சென்டிமெண்ட் வேணுமா சென்டிமெண்ட் இருக்கு, நீங்க அழுகணுமா அதுக்கு ஒரு சீன் இருக்கு, நீங்க நல்லா சிரிக்கணுமா அதுக்கு பல சீன் இருக்கு. இந்த மாதிரி இந்த படம் ஒரு கலவையான ஒரு ஜானர்ல இருக்கு. அடுத்த பிளஸ்ன்னு பாத்தீங்க அப்படின்னா மமிதா பைஜு அண்ட் சூர்யா அண்ட் ராதிகா, இந்த 3 பேரோட காம்போ உண்மையிலே சூப்பரான பிளாஸ்டா இருந்துச்சு. இவங்க 3 பேர் பண்ற காமெடியும் சரி, இவங்க பண்ற எமோஷனும் சரி, உண்மையிலே ரொம்ப அருமையா இருக்கு. இப்படி யாரா இந்த படத்தை எவ்வளவு அழகா செதுக்குனது அப்படின்னு பார்த்தா நம்ம வெங்கி அட்லூரி. யாரா இந்த வெங்கி அட்லூரி அப்படின்னா, லக்கி பாஸ்கர் ஒரு முரட்டு படம் வந்து தெரியுமா, அந்த படத்தோட டைரக்டர் தான் இவரு. உண்மையிலே அவர் அந்த மாதிரி ஜானர் தான் எடுப்பாருன்னு நினைச்சேன். உண்மையிலே இந்த படத்தை நான் எதிர்பார்க்கல. ஏன்னா சும்மா ஒரு ஃபேமிலி டிராமா இருக்குன்னு நினைச்சேன். உண்மையிலே இந்த படம் ஒரு சூப்பரா இருக்கு. அதனால யார் யாருக்கு மனசு கஷ்டமோ, யார் யாருக்கு ஏதோ, அதெல்லாம் விடுங்க. நீங்க ஜாலியா ஃபேமிலியோட போய் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அவ்வளவுதான்.